பரவாயில்ல, பிரசங்கம் பண்ணுவோம். ஓகேவா? உட்காரா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த புது வருஷத்தில் கர்த்தர் நம்மளை படைச்ச கர்த்தர், என்னை உருவாக்கின கர்த்தர், என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், ஆபிரகாமை தெரிந்து கொண்ட கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் எப்படி என்னை ஆசீர்வதிப்பான்ற ஒரு ரகசியம் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தில் ஒரு ரகசியம் இருக்குங்க, அது எல்லாத்துக்குமே தெரியாது. அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா ஒரு ரகசியமே இருக்குது. தொடர்ந்து இந்த வார்த்தை பார்ப்போம். இதே ஏசியா 41 17, 18, 19, 20 அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். 41 17 ஃபர்ஸ்ட் வாசிங்க. யாருங்க? சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாருன்னா டைரெக்டாக வந்துட்டார். சிறுமை ஒரு ராஜாக்கள் அந்த மாதிரி பெரிய ஆளுகளை என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சம்பூர்ணமாக கிடச்சிருக்கும். எல்லாமே சம்பூர்ணமாக ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் கிடச்சிருக்கும். சில விஷயம் கிடைக்காதான் கத்த சொல்கிறாரு. சிறுமையும் சொல்லுப்பா, எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது போதும். ஒரு சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக கூட இருக்கட்டும், அதுக்கு பைபிள் உதாரணமே இருக்குது. ஆகாருக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட உதவிகளை செஞ்சார் அப்படின்னு. ஒரு சிறுமையும் எளிமையான தண்ணீர் கூட கிடைக்க வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. தண்ணீர் கூட ஏன்னா இருக்க உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயம் எல்லாம் எடுத்துட்டிங்கனாக்கா தண்ணி தான், எங்கே போனாலும் தண்ணி தான். ஆனால் அந்த தண்ணி கூட கிடைக்காத ஒருத்தனை, நான் வறட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கர்த்தர் பார்த்துட்டார் அப்படின்னா அவனுக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறார் மட்டும் பாருங்களேன். அவனுக்கு எப்படி சும்மா இல்லைங்க, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கீழே வாசிக்கிறப்ப தெரியும். நீங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்கீங்களா, நீங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் வறண்டுருச்சு, எனக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும், அவ்வளோதான். இது தேவனுடைய பார்வையில் அவர் உன் தாகத்தை அவர் எவ்வளவு பெருசாக பார்க்குறாரு. அதை தான் நம்ம சொல்ல வரோம். உன்னுடைய வறுமையை, உன்னுடைய சூழ்நிலையை அவர் எவ்வளோ பெருசாக ஆசீர்வதிக்கிறாரு. பெருசாக இந்த 2024 தான் சொல்ல வருது. எப்படி உங்களுக்கு தேவையை பெரிதாக எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, அதான் கற்றுக்கிற போகிறோம். உன் தேவையை பெருசாக எப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு. இன்றைக்கி என்னோட சின்ன விஷயமா இருக்கும். என்னுடைய ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் ஒன்று ஜோம் பண்ணியிருப்பேன். அந்த சின்ன விஷயத்தை அவர் பெரிதாக எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, பெரிதாக எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வருஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. நீங்கள் நானும் என்ன பண்ணுவோம், வணைந்து கொள்ளுவோம். வணைந்து கொள்ளக்கூடிய குயவர்களாக இருக்கிறதுக்கு குயவனுக்கு வணைந்து கொள்ள ஞானம் வேணுங்க. எல்லாராலையும் களிமண் வணைந்து கொள்ள முடியாது. அந்த குயவன் அதை என்ன பண்ணும், அவன் கை பழக்கப்படுத்தியிருக்கணும். அதை வணைந்து கொள்றதுக்கு அது மண் உடஞ்சிடாத படிக்க அதை வணைந்து கொள்ள அவனுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி நீங்கள் நானும் இப்போ என்ன பண்ணுவோம், கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி நான் வணைந்து கொள்வது, எப்படி நான் உருவாக்கி கொள்வது, என் ஆசீர்வாதத்தை, என் சுகத்தை, என்னுடைய காரியங்களை நான் எப்படி எனக்கு உருவாக்கி கொள்வது, தேவன் என் கரத்தில் கொடுத்துருக்கிறத நான் எப்படி எனக்கு ஏற்றார் போல உருவாக்கி கொள்வது என்று கற்றுக்கொள்ளும் பொழுது அது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெரிதாக கொண்டு வருகிறது. எப்படி பெருசாக ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்த வரிவாசிங்க தொடர்ந்து. கர்த்தர் அதை கண்டு இவர்களுக்கு தாகமாக ஒருத்தர் இருக்காருங்க, தாகமாக ஒருத்தர் இருக்கார்ல, அவன் தேவை ஒரு டம்ளர் தண்ணி. நல்லா கேட்டுங்க, ஒரு தாகமாக இருக்கிறவனுக்கு எவ்வளோ தேவை, ஒரு டம்ளர், அதிகபட்சமாக ஒரு செம்பு, இல்லை அதிகபட்சமாக ஒரு 2 லிட்டர் தண்ணி, இல்லை ஒரு 5 லிட்டர் தண்ணி. இதுதான் அவனுடைய தேவை. நல்லா கேட்டுங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்னுடைய தேவை என்னவாக இருக்கணும், இன்றைக்கி என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய காரியங்கள் இது வாக்கியம் பண்ணட்டும், இது போதும் ஆண்டவரே, இதுதான் அந்த தாகத்துக்கு எனக்கு ஒரு சொம்பு தண்ணி போதும்னு நினைக்கிறது தான் இன்னொன்று மனதில்லை. ஆனால் என் தேவன் அப்படிப்பட்டவரை இல்லை, என் தேவன் அப்படி நினைக்கல. கீழே சொல்கிறாரு, வாசிங்க. செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன். ஃபஸ்ட்டு உயர்ந்த மேடுகளில் உருவாக்குறாங்க. ஒரு சொம்பு தண்ணி நீ தாகத்தில் வறண்டு போய் நிற்கிறியா, உனக்கு நான் அதுதாங்க ஆசீர்வாதம் பெருசாக்குறாரு. உனக்கு தேவை ஒரு சொம்பு தண்ணி, இன்றைக்கி நீடு உனக்கு இவ்வளோதான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அப்படி கிடையாது. அவர் மேடுகளில் உனக்காக என்ன பண்ணுறாரு, ஆறுகளை உருவாக்குறாரு. ரெண்டாவது பாருங்க, அடுத்தது பாருங்க எப்படி. அடுத்தது உனக்கு மேட்டில் தண்ணி வருதா, பத்தலையா, கீழே பாரு, பள்ளத்தாக்கில் இருக்க நீ கீழே பாரு, என்ன இருக்கு கீழே பள்ளத்தாக்கு, அங்கேயும் என்ன பண்ணுறேன் சொல்லு. ஊற்றுகள் ஒன்று ஆறு வருது, இன்னொன்று ஊற்று வருது. நெக்ஸ்ட்டு என்னங்க, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகம் மாற்ற உனக்கு தேவை ஒரு சொம்பு தண்ணி.
உன் தாகத்தை தீர்க்க போதும். ஆனால் தேவன் அப்படி ஒன்று ஆசீர்வதிக்க விரும்பலை. இன்றைக்கி உன் தேவையை சந்தித்து உன்னை நிப்பாட்ட விரும்பலை. தேவன் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு? மேடுகளிலிருந்து உனக்கு ஆறுகளை உருவாக்குறாரு, பள்ளத்தாக்கில் உனக்கு ஊற்றுகளை உருவாக்குறாரு. ஏங்க ஒரு சமயம் தண்ணி கேட்டதுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நான் வறண்டவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நான் வறட்சி நிற்கிறவனுக்கு இன்றைக்கி என் தேவை போதும்னு நிறைய பேர் ஜோமின்னு இருக்கீங்க. இன்றைக்கி எனக்கு தேவை போதும், இன்றைக்கி தேவை ஆசீர்வாதம், இன்றைக்கி ஆசீர்வாதம். 2024 அப்படி சொல்லலை. உன் தாகத்துக்கு நான் என்னோடய ஆசீர்வாதமே வேறு. உன் தாகத்துக்கு என் ஆசீர்வாதமே வேறு. என்ன சொல்கிறார் கர்த்தர்? மேடுகளிலிருந்து உனக்கு நான் ஆற புறப்பட பண்ணிட்டேன் உன் தாகத்தை தீர்க்க. ஐயோ இவ்வளோ தண்ணி வருது, எங்கே பள்ளத்தாக்கில் கீழே குடிஞ்சு பாரு, ஊற்று கீழே பாரு. அப்போ என்னன்னா மேலேருந்து அப்படியே இறங்கி இங்கேருந்து மேலே வரப்ப 2 ஜாயிண்ட் ஆகிறப்ப நீங்கள் அதில் மூழ்கடிக்கப்படுவீர்கள். ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு மூழ்கடிக்க போகிறாருங்க. இந்த 2024 என்ன சொல்கிறார் கர்த்தர்? நீங்கள் தாகத்தில் இருக்கீங்களா? நீ தண்ணி மட்டும் போதும் நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை மூழ்கடித்து உங்களை என்ன பண்ணுவார்? அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே அப்படியே மிதக்க பண்ணுவார் கர்த்தர். சொல்கிறாரு மிதக்க வனாந்தரத்தில் தண்ணி தடாகாலமாய் மாற்றினார். அப்படி என்ன அர்த்தங்க? வனாந்தரம் முங்குறதுக்கு எவ்வளோ இருக்கும்? வனாந்தரத்தை எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உறிஞ்சிடும். இல்லை இப்படி ஒரு பாலைவனத்தில் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உறிஞ்சிருங்க. நீங்கள் கடன் வச்சுருக்கீங்களா? நீங்கள் உங்களால் எவ்வளோ காசு வந்தாலும் நீங்கள் கடனை தீர்க்க முடியாத சூழ்நிலை நிற்கிறீங்களா? அதையும் தீர்த்து அதற்கு மேலாகவும் என்ன பண்ணுவார் கர்த்தர்? உங்களை அப்படியே எப்படி பாலைவனமான வாழ்க்கையில் தண்ணி நிரப்பிடுவாருங்க. எவ்வளோ வேணால் உறிஞ்சிட்டு போங்களே, நீங்கள் உங்கள் தேவை எவ்வளோ வேணால் இருந்துட்டு போதுங்க. அது எல்லாம் பூர்த்தியாகி அது மேலே என்ன பண்ணுவார் கர்த்தர்? அப்படியே வனாந்தரத்தை அப்படியே நிரப்பி விட்டுருவார் அப்படியே. அப்போ உங்கள் தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? நீங்கள் கேட்டது எப்படிங்க? இந்த வருஷத்தில் உங்கள் நீடுக்காக ஜோம் பண்ணுறீங்களா? உங்கள் நீடுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுறீங்களா? உங்கள் தேவைக்காக ஜோம் பண்ணுறீங்களா? இந்த தேவை எனக்கு ஆசீர்வதிப்புன்னு ஜோம் பண்ணுறீங்களா? இதில் உங்களை தண்ணீரை விட செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்க. என்ன சொல்ல பாருங்க, டேய் நீ தாகத்தில் தண்ணியில் இருக்கேன், நான் வறண்டு போயிருக்கேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு செம்பில் தண்ணி கொண்டு வரலங்க. ஒரு ஆற்றவே உருவாக்கி உங்களுக்கு அனுப்புகிறாரு. ஒரு பள்ளத்தாக்கில் அப்படியே ஊற்றில் உருவாக்கி மேலே அனுப்புகிறாரு. எங்கே இருக்குது? வனாந்தரம் இருக்கியா? அதையே நான் மூடுறேன், வனாந்தரத்தை மூடி தண்ணியில் பெருக பண்ணுறேன் அப்படின்றாரு. தேவனுடைய ஆசீர்வாதம் இப்படி தான் உங்களை மேற்கொள்ளும். தேவனுடைய ஆசீர்வாதம் இப்படி தான் உங்களை மேற்கொள்ளும். இப்படி தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. 2024 தேவன் இப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. எஸ், இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? வச்சிருக்காருங்க. இதை நீங்கள் வரைந்து கொள்ள தயாராக இருங்க. இதுக்கு ஞானம் தேவை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்கள் வரைந்து கொள்ள எந்தளவுக்கு முற்படுறீங்களோ அது இன்னும் பெரிய காரியம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய விஷயம். இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு, வச்சிருக்காரு. காட் பிளஸ் யூ. 2024 நான் வணைந்து கொள்ள போகிறேன். நீங்கள் வணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்றார் போல் வணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்றார் போல் வணைந்து கொள்ளுங்கள். தேவன் அப்படிதாங்க வணைஞ்சார். உனக்கு தேவை செம்பு தண்ணி இல்லைடா, உனக்கு தேவை அவ்வளோதான். ஆனால் நான் உனக்கு அப்படி ஆசீர்வதிக்க விரும்பலை. உனக்காக நான் என்ன பண்ணுறேன்? ஆறுகளை உருவாக்கி விட்றேன், பள்ளத்தாக்கில் நீர்களை உருவாக்கி விட்றேன். வண்ணாந்தத்தில் எம்படி தண்ணி ஊற்றினாலும் உறிஞ்சிடும். ஆனால் அதையும் என்ன பண்ணுறேன்? நிரப்புறேன். வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதம் வந்தாலும் காணா போயிட்டேக்கா, உறிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதையும் நான் நிரப்பி அதை என்ன பண்ணுவேன்? மேலே அப்படியே உன்னை தத்தளிக்க வச்சுருவேன். 2024 நீங்கள் நானும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நீச்சல் அடிக்க ரெடியாக இருப்போம். நான் வணைந்து கொள்ள ரெடியாக இருப்போம். இதனுடைய காரியங்களை நமக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவார்? நம்ம கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நமக்காக நிச்சயம் கொடுத்துருக்காரு. இந்த வருஷத்தை வேணால் பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணவர்? பெருசாக தூக்குவார். பெருசாக என் நீடுக்காக இல்லை, என்னோடய தேவைக்காக இல்லை, என்னோடய விஷயத்துக்காக இல்லை, அதுவும் மீறி. அதுதாங்க தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். எஸ், 2024 தேவன் நம்மளுக்காக வச்ச காரியங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருங்க. அவரை ஒருபோதும் மறந்து போகிறீங்க. அவர் கையில் தூக்கி கொடுத்துட்டாரு. சிலுவை மரணத்தின் மூலியமாக எல்லாம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. உன் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நீ வணைந்து கொள். பைபிளோட வசனம் தான் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ வணைஞ்சிக்கோ, அதை நீ வணைந்து கொள், அதை உருவாக்கி கொள், உனக்காக நீ உருவாக்கி கொள். அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்கிறப்போ வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உன்னை சுற்றி ஆசீர்வாதம் எப்பயும் மூழ்கடிக்கப்பட்டதா இருக்கும். எஸ் 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 ஜோம் பண்ணுவோம். எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம். மகா இரக்கம் கிருபையில் இருந்தவரே, அடுத்த வருஷம் வாட்ச் முடிச்சிருவோம். சரிங்களா? டைம் இல்லாட்டும் பரவாயில்ல. வாசிப்பா 18 வாசி. வறண்ட பூமியை நீர் கேணி. பாருங்களேன், இன்னும் விடலைங்க அவரு. நான் கூட 3 முடிச்சிட்டான்னு நினச்சேன்.
ஆனால் இன்னும் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்கள். அப்போ 4 பக்கமே எங்கெங்கன்னா தண்ணி சோர்ஸ் இருக்கோ, புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரா, புரியுதா? உன் தாகத்துக்கு எங்கெங்கன்னா சோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கலப்புறேன்றாரு. அதான் உண்மை. பைபிள் அதான் சொல்ல வருது. உனக்கு தாகம் வந்துச்சு, உனக்கு தண்ணி தேவை. அந்த தண்ணி தேவையை இந்த பூமியில் எங்கெங்கன்னா இருக்கோ சோர்ஸு, அந்த தண்ணின்ற சோர்ஸ் எங்கெங்கன்னா இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரேன். எப்படி? மேட்டிலேருந்து தண்ணியை வெளியே கொண்டு வரேன், பள்ளத்தாக்கிலேருந்து ஊற்ற வெளியே கொண்டு வரேன், வனாந்தரத்தை தண்ணி தர மாற்றுறேன், பூமியிலேருந்து நீர்க்கணியில் என்ன பண்ணுறேன்னு உருவாக்குறேன். அப்போ அவருக்கு தாங்க தெரியும் சோர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு. சோர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். எனக்கு தாகம் இருக்குன்றதும் அவருக்கு தான் தெரியும். அப்போ என்னுடைய ஒரு செம்பு தாக தண்ணீருக்காக என்ன பண்ணுறாரு, பூமியில் இருக்க எல்லா சோர்ஸையும் சொல்லுவாங்களே, உனக்காக இந்த பூமியில் என்னென்னாலும் நான் செய்ய தயாராகண்டா, இந்த பூமியே நான் உனக்காக செய்ய சரியாக சொல்கிறாங்கல்ல. மற்றவங்க சொல்கிறதுக்கே நம்ம அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிறமே, உங்களை என்னையும் படைத்த தேவன் சொல்கிறப்ப அவர் லெகுவாய் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன பாருங்கள், பூமியிலேருந்து கேணிகளை உருவாக்குறாராம். தண்ணி பாருங்கள், உன் தாகம் எடுத்துட்டா அவர் எங்கெங்கெல்லாம் தண்ணியை தேடுறாரு பாருங்கள், எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குது அதெல்லாம் டக்குன்னு கொண்டு வர்றாரு. அப்போ உன் தேவை இன்றைக்கி ஒரு 500 ரூபா அப்படின்னா இந்த பூமியில் இருக்க எல்லா பணமும் உனக்கு தான் வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேவை உனக்கு ஒரு ஆசீர்வாதம்னா பூமியில் இருக்க எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு தான் வச்சுக்கோங்க. புரியுதா? நான் சொல்கிற ஒரு புரிஞ்சுட்டுனா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு தேவை ஒரு சின்ன விஷயந்தான், அதை எனக்கு பெரிதாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு, பெரிதான காரியங்களை மாற்றுறாரு. அடுத்து வாசிப்பா. எதுக்குங்க உண்டு பண்ணுறாரு? பாருங்கள், இது ஏற்கனவே தாகம் மறந்துட்டான். ஏன்னா அவன் வெயிலில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்தனால தான் அவன் தாகமே ஏற்பட்டிருக்கு. இனிமேல் அவனுக்கு தாகமே ஏற்படக்கூடாது. அவன் நிழலில் நடக்கும்படியாக அவன் மரத்தை நடுறாருங்க. பூங்க மரத்தை நடுறாரு, கேது வச்சதை நடுறாரு, அந்த வண்ணாந்திரத்தில் அதை நடுறாரு, இதை நடுறாரு. நீ நிழலில் நட அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு இனிமேல் தாகமே என்ன பண்ணாது வர. இதான் சமாரியா சரிட்ட சொன்னார் கர்த்தர், நான் கொடுக்குற என் ஜீவத்தில் குடித்த ஒருவனுக்கும் தாகம் ஒருபோதும் உண்டாகாது. தேவனுடைய வார்த்தையை கையில் வச்சுக்கோங்க. ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் தாகம் வரவே வராதுங்க. நீங்கள் வணைந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வணைந்து கொள்ளுங்க. தாகம் ஒருபோது அதான் சொல்கிறாரு, நீ தாகத்தில் இருந்த தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், தண்ணி குடிச்சிட்ட, இப்போ நீ நடக்கணும். நீ நடந்து போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணேன், நான் மரங்களை நடுறேன். நானே மரங்களை நடுறாரு பாருங்க. சொல்கிறாரு, அந்த மரத்தை நடுறேன், இந்த மரத்தை நடுறேன், புங்க மரத்தை நடுறேன், கேது வச்சதை நடுறேன், ஒளிய மரத்தை நடுறேன். என்னங்க ஒரு ஜனம் ஒரு வாக்கு தத்துவம் அவனுக்கு கொடுத்துட்டேன்ற ஒரு விஷயத்துக்காக தேவன் எவ்வளோ அவனோட ஆசீர்வாதத்தை பெருசாகிட்டே போடுறாரு பாருங்க. ஒரு காட்டையே உருவாக்குறாருங்க அவர். நீங்கள் தேவனை புரிந்து கொள்ளும் பொழுது ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு தாகம்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எனக்கு தாகத்தை தீர்த்து என் தாகமே வராத அளவுக்கு எனக்கு காரியத்தை செஞ்சு என்னை நித்தமும் வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வருஷம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல கூட நீங்கள் தாகமாக நிற்க மாட்டீங்க, ஏங்கி நிற்க மாட்டீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்காக ஊற்றுக்களையும் கேணிகளையும் தண்ணீர் அப்படியே ஆறுகளையும் அவர் என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாருங்க. எஸ், அடுத்து வாசிங்க. இதான் ரொம்ப முக்கியம். இதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை நம்ம என்றைக்கே மறந்து போகக்கூடாது. சொல்லுப்பா, வாசி. கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் எதை நான் நடந்து போகிறப்ப எனக்கு எல்லா பிளெஸிங்ஸ் இருக்குது, எனக்கு சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. நான் நினைக்கணும் கர்த்தர் தான் சமாதானம் கொடுத்தாரு, கர்த்தர் தான் சந்தோஷத்தை கொடுத்தாரு அப்படின்னு அவரை நான் நினைவு கூர்ந்து கொண்டே வாழ்க்கையில் என்ன பண்ணணும், என் பயணத்தை நான் தொடங்க வேண்டும். அப்படி ஒரு மனுஷன் என்றைக்கு தொடங்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கி என்ன ஆகுது, அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு தாகம் அவனுக்கு முன்பாக நிற்பது இல்லைங்க. அதுக்கு அர்த்தம் அழகாக சொல்கிறா பாருங்க, வாசிப்பா. என்றும் படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தனை பண்ணி அறிவார்கள். புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்க போகுது. இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே நீங்கள் எதுவும் யோசிக்கவே வேணாம். உங்களுக்கு சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக ஆசீர்வதிக்கப்படும்.
அதான் இந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னென்னா, ஒரு சின்ன கமிட்மெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது பெருசாக ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு என்ன சின்ன ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கா பெரிய ஆசீர்வாதமாக மாற்றப்படும். ஏன்னா தேவனுக்கு தெரியும் நம்மளுடைய ஃபியூச்சர் என்னன்னு. அவர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார், பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்னோட எனக்கு தாகம் எடுத்துச்சு, ஒரு சமூகம் தண்ணி போதும், அந்த மாதிரி நிப்பாட்டாதீங்க. அவர் உங்களுக்காக ஆறுகளை, கேணிகளை, தண்ணீர் தடாகங்களை, ஊற்றுக்களை உருவாக்குகிற தேவன். அவர் அப்படிப்பட்ட வல்லவராக இருக்கிறாருங்க. அவர் அப்படிப்பட்ட வல்லவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களாம் என்ன பண்ணுறோம், துதிக்கிறோம். நீங்கள் அப்படி சொல்கிறத விட அப்பேற்பட்ட தேவன் தான் நான் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இதான் உண்மை. நான் துதிக்கின்றது ரெண்டாவது விஷயந்தான். ஒருவன் அவர் என்னை தெரிந்து கொள்ளாமல் நான் அவள் ஒருபோது என்ன பண்ண முடியாதானே, துதிக்க முடியாது, அவர்கிட்ட பேச முடியாது. நீங்கள் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கோம் 2024. மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயம் உங்களுடைய சின்ன கமிட்மெண்ட்ஸ் பெருசாக மாற்றப்படும். ஒரு சின்ன ஆசீர்வாதம் பெருசாக மாற்றப்படும். அதுக்கு உதாரணம் என்னென்னா, உன் தாகத்துக்கு தேவை ஒரு சம் தண்ணி. ஆனால் அவர் உனக்காக உருவாக்கப்பட்ட காரியங்களை பார்த்திங்கன்னா, இந்த ஏசியா 17:12 வாசிக்கிறோம். மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் இருக்க போகிறீங்க. அதை நீங்கள் உணர போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தூக்க போகிறாரு. உங்கள் பிள்ளை படிப்பு, உங்கள் ஃபேமிலிஸு, எல்லாத்துலேயுமே உங்கள் வேலை காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ்க்கு கர்த்தர்கிட்ட கேட்குறீங்களா, அதுக்கான முழு சம்பூர்ணமான காரியங்களும் வாழ்க்கையில் செய்வார். சம்பூர்ணமாக அதை நிறைவேற்றி முடிக்கிறார். இந்த வருஷம் நிச்சயமாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? தேவன் கையில் இந்த வருஷத்தை ஒப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் வணைந்து கொள்ளுங்கள். ஆமென். மகா இரக்கம் கிருபை நிறைந்தவரே உங்கள் நாம பரிசுத்தப்படுத்தப்பனே. இந்த அருமையான வேலைக்காக நன்றி. ஆண்டவர் இந்த 2024 இந்த 2024 என் கையில் கொடுத்துருக்கீங்க. எஸ், நான் அதை வணைந்து கொள்ள போகிறேன். கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நான் வளைந்து கொள்ள போகிறேன் ஆண்டவரே. எஸ், அது என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். நான் சொல்கிறேன், நான் பேசுகிறப்ப தான் நான் வணைந்து கொள்கிறேன் ஆண்டவரே. ஞானம் உள்ளவன் சரியாகி பேசுகிறான் கர்த்தருடைய வார்த்தையை. எஸ், சிலுவையின் ரத்தத்தின் மூலியமாக எனக்காக கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன். நான் கட்டளையிடுறேன் ஆண்டவரே. எஸ், என்னுடைய சுகம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய எல்லா காரியமும் நான் வணைந்து கொள்ள போகிறேன் ஆண்டவரே. வார்த்தையின் மூலியமாக நான் வணைந்து கொள்ள போகிறேன் ஆண்டவரே. எஸ், எங்கள் சபைக்கு இந்த வந்திருக்க எல்லாருக்கும் தேவன் இந்த வருஷத்தை பெருசாக சொல்லிக்கிறார். எஸ் லார்ட். ஆமென். இதை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் அதை பெருசாக சொல்லிக்கோங்க. ஒரு சின்ன கமிட்மெண்ட்லாம் பெருசாக சொல்லிக்கப்படுங்க. நீங்கள் யோசிக்க வேணாம், இந்த வருஷம் எனக்கு இது வந்தால் போதும் ஆண்டவரே. இந்த லிமிட்டட்ஸ் நோட். பெருசாக உன் தாகம் சின்னதாக இருந்தாலும் உன் தேவைகள் பெருசாகப்படும். உன் தாகம் தீர்க்கிற விஷயம் பெருசாக இருக்கும். எஸ், கர்த்தர் இந்த காரியங்களை நிச்சயமாக வாழ்க்கையில் செய்வார். உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.